ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சந்தானம் பண்ண வேலையால் சாரதா பயங்கரமாக மனசொடைச்சலில் இருக்காங்க. அதனால் மற்றவங்க கிட்ட எப்படி பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாமையே அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம விஜயும் நிவினும் சாரதா கிட்டே போயிட்டு இங்கே பாருங்கத்த, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லாத, நீங்கள் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு தெரியாமல் மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க. இப்போது சந்தானம் அம்மா உயிரோடு இருந்து நீங்கள் இதெல்லாம் கேட்டிருந்தா கண்டிப்பாக நியாயம் நான் சொல்லியிருப்பேன். இப்போது நீங்கள் கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? பிரயோஜனமே இல்லத்த, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்கத்த அப்படின்றாங்க. இல்லை தம்பி, நான் அவர் தான் எல்லாமே, என்னோட உலகம் எல்லாமே அவர் தான் நினச்சிட்டு இருந்தேன். அவருக்கு அது லேசாக தலைவலினா கூட நான் துடிச்சு போயிடுவேன். அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ டேப்லெட் போயிட்டு அவருக்கு சரியான அப்புறம் தான் என் மனசே ஆறும். தெரியுங்களா உங்களுக்கு? அப்படி பாசமாக பார்த்துக்கிட்ட என்ன போய் எப்படி ஏமாத்துறதுக்கு அவருக்கு மனசு வந்துச்சு? எதனால் இப்படியெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க கேட்கறதெல்லாம் நியாயம்தான் அத்தை. ஆனா சரியான ஆளுக்கிட்ட நீங்க கேட்டிருந்தா நியாயம், அதாவது நியாயம் நான் சொல்லுவேன். ஆனா எதுவுமே தெரியாத பாட்டியை பிடிச்சி இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தா பாட்டி ரொம்ப பாவம். உங்களை மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்கள பிடிச்சி கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க தம்பி, நான் பேசுறதெல்லாம் தப்புன்னு எனக்கே தெரியுது. ஆனால் எனக்கு ஆதங்கம் தாங்க முடியலே. எவ்வளோ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து என் மனசு தாங்க மாட்டேங்குது. என் மனசும் சரி வயிறும் சரி பத்திக்கிட்டு எரியுது. அக்கம் பக்கத்துலலாம் சாரதாவோட புருஷன் 2 ஒய்ஃப், அதாவது 2 கல்யாணம் பண்ணியிருக்கானா. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃபுன்னெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டால் என்னால் தாங்க முடியல. நான் இனிமேலும் உயிரோடு இருக்கணுமானு கூட தோணுது எனக்கு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கத்த, இனிமேல் நடக்க போகிற விஷயத்த மட்டும் பார்க்கலாம். இங்கே பாருங்கத்த, ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்க தம்பி, இனிமேல் என்ன இருக்குது நான் பண்ணுறதுக்கு? அந்த மனுஷன் போயிட்டாரேன்னு நினச்சி நான் எவ்வளவோ வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த நிமிஷம் இந்த நொடி அவர் போனதை நினச்சி நான் சந்தோஷம் தான் படுறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்பானா எனக்கு எந்த இடத்துல இருந்தாரு தெரியுமா? உங்களுக்கே தெரியும். அப்பாவை நான் எவ்வளோ பாசமாக பார்த்துப்பேன். அவர் என்கிட்ட எப்படி இருப்பார் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போது அவர் எங்கேயோ போயிட்டாருமா. அவர் மேலே துளி கூட எனக்கு பாசமே கிடையாது. அவருக்காக தான் இந்த வீட்டை வாங்கணும்னே நினச்சேன். ஆனால் இந்த வீட்டை வாங்குறது கூட எனக்கு இப்போ விருப்பமே இல்லை அப்படின்னுறாங்க. இதை கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏதோ இந்த விஷயம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் நம்ம இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இல்லை இப்போது கத்தாரில் அவங்க என்ன சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதெல்லாம் தெரிஞ்சால் தானே நம்மளுக்கு அவர் தப்பு பண்ணாரா இல்லையான்னு நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அவருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் முன்னிருந்தே அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டீங்க. எந்த சூழ்நிலையும் தன்னோட பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாதவன் தான் புருஷன். இப்படி துரோகம் பண்ணிட்டு வரவனை புருஷனை எப்படி சொல்கிறது? துரோகிங்க, அவன் துரோகி, அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம யமுனாவும் கூட சேர்ந்துக்கிறாங்க. ஆமாக்கா, அப்பாவை இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம். அப்பாக்காக தான் இந்த வீட்டை விற்கக்கூடாதுன்னு நீ இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்த. ஆனால் அப்பா பார்த்தியா என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்கீங்க. எதனால் இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாந்தி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம சாரதாவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, சாரதா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அண்ணி வாங்க, அண்ணி வாங்க மதனி, நீங்கள் இங்கே நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்டிங்களா? நீங்கள் இங்கே நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்கே ஓடி ஓடி வந்தேன். என்ன சாரதா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் தம்பி 2வது பொண்டாட்டி கட்டியிருக்கானா, இதெல்லாம் நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு சாரதா, கண்டிப்பாக என்னோட தம்பி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கவே மாட்டான். நீ எதுக்காக மற்றவங்க, அதாவது யாரோ வந்தாங்கன்னா நீ இப்படியெல்லாம் நம்பிடுவா? கண்டிப்பாக என்னோட தம்பி இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மதனி, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க. கண்டிப்பாக உன்னோட தம்பி இதெல்லாம் பண்ணியிருக்காரு தான். எல்லா ஆதாரத்தையும் காட்டிட்டாங்களே. கத்தாரில் 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் 2 வருஷத்துக்கு ஒரு முறையும் தான் வீட்டுக்கு வருவார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு அதாவது உங்கள் பசங்களை படிக்க வைக்கிறதுக்காகவும் உங்களை சந்தோஷமாக வச்சிருக்கிறதுக்காகவும் தாண்டி அவன் வெளியூருக்கு போயிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தான். அவன் இப்படியெல்லாம் ஒரு வேலை பண்ணியிருக்கவே மாட்டான்டி. அவன் செத்தது தெரிஞ்சு இந்த சொத்தெல்லாம் ஏமாத்திட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கும்பல் வந்திருக்குடி அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா வந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இங்கே பாருங்க மதனி, நானே ரொம்ப
கடுப்பில் இருக்கேன். நீங்கள் கண்டதை சொல்லி இப்படியெல்லாம் என்ன குழப்பி விடாதுங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு இங்கே இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் தம்பி, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். இப்போது நிறைய நிறைய இடத்துல இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. உண்மை மாதிரியே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து அதாவது இதெல்லாம் உண்மைன்ற மாதிரி பேசிக்கிட்டு நம்மக்கிட்ட இருந்த சொத்து காசை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல கொள்ளையெல்லாம் அடிக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் தெரியாதவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம விஜய் இருந்துட்டு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்குறீங்களா நீங்கள்? இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நம்பி அவங்களுக்கு அதாவது சொத்துல பிரித்து பங்கு இது கொடுத்துட போகிறீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் தம்பி, நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்குன்னு. இங்கே பாரு சாரதா, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ சந்தானத்தை அதாவது சந்தேகப்படாத. சந்தானம் எப்படிப்பட்டவன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் என்ன தப்பு பண்ணாலையும் அவன் தப்பே பண்ண மாட்டான். அப்படி தப்பே பண்ணியிருந்தாலையும் என்கிட்டயோ இல்லை காவேரி கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ சொல்லிடுவான். அப்படி எதுவுமே நம்மக்கிட்ட சொன்னதே இல்லையே. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி அவனை சந்தேகப்படுற அப்படின்றாங்க. இங்கே பாருங்க மதினி, நீங்கள் கண்டதையும் பேசி உளறிட்டு இருக்கீங்க. அவங்க கொடுத்த ஆதாரத்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே உங்கள் தம்பி மேலே அவ்வளோ கோவப்பட்டிருப்பீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு சாரதா, எவ்வளோ ஆதாரம் கொடுத்தாலையும் நீ சந்தானத்து கூட வாழலையா? சந்தானம் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கத்த, நீங்கள் அதாவது எங்கள் மனசு ஆறுதலுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் வந்து சொல்லலையே அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பாரு காவேரி, நான் உன்னோட மனசு ஆறுதலுக்காகலாம் சொல்லலை, இதுதான் உண்மை அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட இங்கே பாருங்க விஜய், என்ன அத்தை இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும், இங்கே பாரு காவேரி, நான் ஃபஸ்ட்டுலேருந்து உனக்கு சொல்லிட்டு இருக்கேன், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ நம்பிடாத. அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் இது உண்மைதான் அப்படின்ற நிரூபிக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள், அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டை வந்து விற்கிறதுக்கு முடிவு பண்ணலாம். இப்போதைக்கு இந்த வீட்டை விற்கிறத பற்றி யாருமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்க தம்பி, அவங்க திரும்ப வந்து பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. இங்கே பாருங்கத்த, நம்ம வழக்கம் போல் இந்த வீட்டை பூட்டிட்டு நம்ம சென்னைக்கு கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துப்போம். இவங்க பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டை விற்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு ஆமாங்கத்த, விஜய் சொல்கிறதும் கரெக்டு தான், இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டை விற்கிறத பற்றி யோசிச்சா நல்லதான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க, எனக்கு இப்போவே வீட்டை விற்று காசு கொடுங்க, அப்பாவே இப்படி பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் இந்த வீடு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, எதுக்காக இந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க, எதுவுமே நடக்காதுக்கு முன்னே எதுவும் பேசாதீங்க, ஏன்னா நம்ம இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண முடியாதுல்ல, அதனால கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாந்தி இருந்துட்டு இங்கே பாருங்க, நீங்கள் இப்போ எடுத்திருக்க முடிவு ரொம்ப நல்ல முடிவு, ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு அதாவது ஏமாத்தல் கும்பலாக தான் இருக்கும், இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த வீட்டை விற்கிறதெல்லாம் பற்றியெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாந்திக்கு நம்ம யமுனா இருந்துட்டு இங்கே பாருங்கத்த, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதாவது உண்மையாகவே இருக்கட்டும், ஆனால் இப்போ வந்திருக்க ஃபேமிலி உண்மையான ஃபேமிலி மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுது. இப்போ போலீஸ்காரனும் அதே தான் சொல்லிட்டு போனாங்க. இங்கே பாருடி, எல்லாமே உண்மை மாதிரி செட் பண்ணி இப்படி வச்சு பேசுவாங்கடி, நீ அதெல்லாம் நம்பிட்டு இருக்காத அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, இதை பற்றி யாருமே இனிமேல் பேச தேவையில்ல, நம்ம எல்லாருமே சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்றாங்க விஜய். அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே அதாவது சென்னைக்கு போகிறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன எல்லாருமே எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, எதுக்காக நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, என்னோட அப்பா வீட்டுக்கு நான் வரேன், நீங்கள் யாரும் என்னை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க, எங்கள் அப்பா தான், அதாவது எங்கள் அப்பா உங்கள் அப்பா ஒன்று நிரூபிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டுக்கெல்லாம் வராதுங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் கொடுத்துருக்க ஆதாரத்துக்கு மேலே என்ன உங்களுக்கு ப்ரூஃப் வேணும், நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள், அதுதான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சொல்லிட்டாங்கல்ல, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எதுக்காக இந்த வீட்டுக்கு வரீங்க, ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு காவேரி நீ இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அங்கே பாருங்கள்,
உங்ககிட்ட நான் இப்போ ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பிரதர், நீங்கள் எதையோ பண்ணி எங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நாங்கள் இந்த வீட்டில் இருந்து எல்லா சொத்தையும் பாதிக்கு பாதி சமமாக பிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டு போக தான் போகிறோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் நடக்கிறப்ப பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள், இதை பற்றி யாருமே இனிமேல் பேசாமல் எல்லாருமே கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே பேக் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் பத்திரமா பூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் காரில் போயிட்டு உக்காந்துக்கிட்டு நம்ம சாந்தியும் ஊருக்கு கிளம்பிடுறாங்க. என்னடி கங்கா, நீயும் வந்திருக்கையே, இப்படி வயிற்று புல்லாதாச்சு, நீ அங்கங்கே திரிஞ்சிட்டு இருக்கலாமா? நேரத்துக்கு சாப்பிட்றியா இல்லையே? இப்போ உங்கள் அப்பாவனோட பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நீ சாப்பிட்டியா இல்லையான்னு நான் அப்போ எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன்டி. நீ சாப்பிட்டியா இல்லையாடி? உனக்கு ஏதாச்சும் செஞ்சு தரவாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம கங்கா இருந்துட்டு, இல்லாத நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடல என்ன, ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டா போதும்டி எனக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு, என்னத்தை எங்கள் எல்லாருமே காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, என்னோட தம்பி குடும்பம் இப்படி அல்லாடிட்டு இருக்கப்போ நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படியாவது உங்கள் குடும்பத்தை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுற தேவையாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே நம்ம விஜய் மேலே படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கும் கிளம்பிடுறாங்க. சென்னைக்கே போயிடுறாங்க. போயிட்ட உடனே சாரதா வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நம்ம இந்த வீட்டை வேற யாருக்காச்சும் வித்துடலாம் அப்படின்றாங்க. இதை கேட்ட கங்கா இருந்துட்டு, என்னடி இந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருந்த, இப்போ என்னடினா எனக்கு வீடே வேணும்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருக்கா, அப்பா கட்டின வீடு நமக்காக பார்த்து கட்டினாரேன்னு நினச்சி தான் இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன். அதாவது இந்த வீடு யாருக்கிட்டையும் போகக்கூடாதுன்றதுக்காக தான் நானே வாங்கிக்கிறேன்னு சொன்னனே தவிர வேறு எதுக்காகவும் இந்த வீட்டை வாங்குறேன்னு சொல்லலை. ஆனால் அந்த வீட்டுக்கு போனால் அப்பா அதாவது அப்பா வந்து இப்போ பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எனக்கு இந்த வீடு வேண்டவே வேண்டாமா அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சாரதா வந்துட்டு இதை கேட்டுட்டு இன்னும் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா வந்துட்டு, இங்கே பாருடி, உன்னோட அவங்க அப்பா வீடு வந்து போகக்கூடாதுன்றதுக்காக நீயே வாங்கிக்கிறேன்னு சொன்ன, இப்போ அவரோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு அந்த வீடு வேணவே வேணான்னு சொல்றியேடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, வேறு என்ன சொல்கிறீங்க என்ன? இப்போ அவர் வீட்டை வந்து நான் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது. அந்த வீட்டுக்கு போகணுன்னா அவர் பண்ணதை மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். முன்னெல்லாம் வீட்டுக்கு போனால் அப்பாவோட இருந்த ஞாபகங்கள் மட்டும்தான் எனக்கு இருக்குமே தவிர இப்போ இருக்கிற மாதிரி இல்லைம்மா. கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போனால் நான் ரொம்ப மனசுடைஞ்சு தான் போகணே தவிர சந்தோஷமாலாம் இருக்க மாட்டேன். அப்படி இருக்கப்போ அந்த வீடு எனக்கு தேவையே இல்லைம்மா அப்படின்னுறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா இருந்துட்டு தலையிலே அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாந்தி இருந்துட்டு, இங்கே பாருடி, எதுக்காகடி இப்படி அழுதுகிட்டு இருக்க? சந்தானம் தான் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான்னு நான் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் இல்லடி, எதுக்காகடி நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷம், அதாவது ரொம்பவே கோவமாக போயிட்டு சந்தானத்தோட ஃபோட்டோவை எடுத்து கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. இங்கே பாருங்கத்த, அந்த வீட்டில் தான் ஃபோட்டோவை எடுத்து உடைச்சிங்கன்னா இந்த வீட்லேயும் எதுக்காகத்தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? இந்த மனுஷனோட ஃபோட்டோவை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ எரிச்சலாக வருது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற போது எப்போவுமே இந்த மனுஷங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இனிமேல் நான் யார்கிட்ட பேசுவேன்? இப்படியப்பட்ட ஒரு மனுஷன் கூட நான் யார் பேசுவாங்க? கண்டிப்பாக இந்த மனுஷன் கூடலாம் பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, நான் நல்லதாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணேன்? நான் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன். அவர் பண்ண தப்புக்கு அவர் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டாரு. அதனால தான் நான் இப்போது இங்கே தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் டைமுக்கு சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடாமலாம் இருந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், அத்தையை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்துக்க தெரியும், நீங்கள் எனக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் அத்தை மேலே இருக்க ஒரு கன்சர்னில் தானே சொன்னேன், எதுக்காக நீங்கள் இப்படி
ரொம்பவே மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பேசுறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்துட்டு கங்கா கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் கங்கா வந்துட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே அங்கே நடக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. என்ன நடக்குதுன்னா, நம்ம அன்பு இருந்துட்டு ரொம்பவே கோவமாக தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜய் வந்துட்டு பயங்கர கோவமாக போயிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட, தாத்தா பாட்டி உங்களுக்கு என்னாச்சு, எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாப்பா விஜய், நீ எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தப்பா. இப்போ இந்த வீட்டு சொத்து கம்பெனி எல்லாமே அதாவது இவர் பேருக்கு எழுதி கொடுக்கணும்னு சண்டை போட்டுருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் எதுக்காக இந்த சொத்து எல்லாத்தையும் அவர் பேருக்கு மாற்றணும்னு சண்டை போட்டுட்ருக்காரு, எதனால் சண்டை போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு கேட்டுட்ருக்காரு. இதெல்லாம் கேட்டு நம்ம அன்பு இருந்துட்டு, உன்னோட வாயால் தானே சொல்லிட்டு போனேன் இந்த சொத்து எல்லாத்தையும் எனக்கும் அஜய்க்கும் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கெல்லாம் வந்துட்டுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம விஜய் வந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் ஏதோ ஒரு கோவத்தில் இருந்தேன், அதனால் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். அதுவும் உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லலையே, நீங்கள்லாம் ஒரு ஆளுன்னு எல்லா சொத்தையும் உங்கள் பேரில் மாற்றி வச்சுட்டு போவோன்னு நினச்சிருக்கீங்களா? அப்படியே எழுதி வச்சுட்டு போனாலும் உங்கள் பேர்லலாம் எழுதி வச்சுட்டு போக மாட்டேன், கவர்மெண்ட் சொத்துன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட அன்பு இருந்துட்டு, பாத்தியாரா தான் இவன் எப்படியெல்லாம் பேசுகிறான்னு பாத்தியா, இப்படி பேசுகிறான் வீட்டில் தான் நீ உக்காந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது தான் சரியில்லை, நீங்கள் பண்ணுறதுக்காக தானே விஜய் அப்படியெல்லாம் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருடி, திரும்ப திரும்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாலாம் இருக்காத, நீ எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது தப்பு, அதனால தான் உங்களை தப்புன்னு சொல்கிறேனே தவிர வேறு எதுவும் இல்லைங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு இங்கே பாருங்கள் தாத்தா, இவர் இப்படியே தான் கத்திக்கிட்டு இருப்பார், இவரை நான் எப்போவே சொன்னேன் இவரை வீட்டில் சேர்த்தாதீங்கன்னு சொல்லிட்டு, இவர் திருந்தவே மாட்டார், இவர் ஒரு திருந்தாத ஜென்மம், இவரெல்லாம் வீட்டில் சேர்த்தாதீங்க நான் எத்தனை முறை சொல்கிறது, வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லவும், இங்கே பாருடா, நீ பண்ணதுக்கெல்லாம் சீக்கிரமாக அனுபவிப்படா அப்படின்றாங்க. நான் அனுபவிக்காமல் போகிறேன், அதை பற்றி உனக்கு என்ன கவலை, ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு போன்றாங்க. இங்கே பாருடா, உன்னை பழி வாங்காமல் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இருந்துட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம தாத்தா இருந்துட்டு, ராதா பாத்தியா ராதா, அதுக்காக தான் உன்னோட புருஷனா நான் இந்த வீட்டில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் கல்யாணியும் நீயும் கேட்டிங்களா, பாரு இப்போ எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு பாரு, அவன் திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான், இந்த வீட்டில் திட்டம் போட்டது எதுவுமே நடக்கலைன்னு எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சாரதா அதாவது யார் காவேரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, அதாவது யாருக்கிட்ட நம்ம அதாவது தாத்தா கிட்டே, இங்கே பாருங்கள் தாத்தா, அவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வாங்க, அவர்கிட்ட பேசுகிறது பிரயோஜனமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, எதுக்காக தாத்தா அவர்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஓ மகாராணியம்மா, நீங்கள் பேச வந்துட்டீங்களா, நீங்கள் எதுக்காக பேச வந்தீங்க, உங்களால் தான்மா என்னோட பையனோட வாழ்க்கையே கெடுத்து போச்சு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப என்னை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி, அதாவது யார் காவேரி இருந்துட்டு அன்புக்கிட்ட பேசுவோம். அதுக்கப்புறம் அன்பு இருந்துட்டு ரொம்பவே ஓவராக காவேரி கிட்ட பேசுவோம். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜய் இருந்துட்டு, இங்கே பாருடா, உனக்கு இதுக்கு மேலே மரியாதையே கிடையாது, ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால் பார்த்துட்டு இருந்த ராதா இருந்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. ஏன்னா தன்னோட புருஷனை விஜய் இருந்துட்டு வாடா போடான்னு கூப்பிட்றத பார்த்துட்டு நம்ம ராதாக்கும் மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணி இருந்துட்டு, இங்கே பாருப்பா அன்பு, பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் இந்த வீட்டு மாப்பிள்ளன்றதுக்காக தான் அதாவது மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ சண்டை போட்டேன், ஆனால் நீங்கள் அதை கூட மனசில் வச்சுக்காமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி தம்பி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, சாரதா இல்லை அதாவது தாத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கல்யாணி, இப்போ எதுக்காக அவங்ககிட்ட நீ வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க, அவங்ககிட்ட நீ பேசி பிரயோஜனமே கிடையாது, பிரயோஜனமே இல்லாதவங்ககிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தா எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க, அவங்ககிட்ட எல்லாம் பேசவே பேசாத அப்படின்னுறாங்க. இதெல்லாம் கேட்டு அன்பு இருந்துட்டு, இங்க பாருங்கத்த, எனக்கு நீங்க ஏதாவது மரியாதை கொடுத்தீங்களா, மரியாதை கொடுக்காத இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்றாங்க. உன்னை யாரும் இந்த வீட்டில் வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கலையே, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போ, நாங்களா இந்த வீட்டுக்கு கூப்பிட்டாலும் நீ மானங்கட்ட போயிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடாத அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்பு இருந்துட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்ட உடனே நம்ம விஜயை பார்த்து ரொம்பவே சாபயிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய்க்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இங்க பாருடா, நீ சொல்றது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் காவேரி வந்துட்டு, இங்க பாருங்க, அவர் என்னமோ உளறிட்டு போறாரு, நம்ம வீட்டுக்குள்ள போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு பயங்கர கோவமா போயிட்டு உட்காராரு. உட்கார்ந்த உடனே விஜய், 2-3 நாளா அவரோட தொல்லை தாங்க முடியலடா, நீ வந்த அப்புறம் தான்
எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது அப்படின்றாங்க. இங்கே பாருங்க தாத்தா, நீங்கள் கவலையப்படாதீங்க, அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருப்பா, அவர்கிட்ட பேசலைன்னா நம்மளை பேச விடாமல் பண்ணிடுவாருப்பா, அதனால தான் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தலையெழுத்துன்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேனே தவிர வேறு எதுக்காகவும் பேசலப்பா அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் விடு, கொடைக்கானலில் போன விஷயம்லாம் என்னாச்சு அப்படின்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் தாத்தா கிட்ட சொல்லவும் தாத்தா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன விஜய் இப்படிலாம் சொல்கிற, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கு, இந்த பிரச்சனையில பசுபதி இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.